விழுப்புரம் வந்து பாமக சேர்ந்ததுனால ஏடிஎம்கேவுக்கான வாய்ப்புகள் தான் வலுவாக இருக்கிறதா தான் நம்ம எடுத்துக்கணும். அங்கே இருக்கிற சிம்டம்ஸ் அப்படி தான் தெரியுது. ஸோ இப்போ களமிறங்கிறதுக்கு வென்றால் வென்றுவார், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா இது ராம்தாஸ் அவர்களே ஒரு மாதிரி சலிச்சிருந்துருக்காரு. என்ன இப்படி இருக்கீங்க, எல்லாம் வந்தால் ஒரு நடிகர் வந்தால் நடிகர் பின்னால் போகிறீங்க, நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டுமானங்களை செஞ்சு வச்சுருக்கோம். அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டசபை தேர்தலில் தொகுதி வாரியாக கள நிலவரத்தை பார்த்து வருகிறோம். இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள சட்டசபை தொகுதிகளில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்பதை பற்றி பேச நம்முடைய இருந்திருக்கார் நமது அறம் தமிழ் ஆசிரியர் திரு விஜயராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ராமகிருஷ்ணன். நம்ம பல தொகுதிகள் பேசியிருக்கோம். தென் மாநிலங்கள் முடிஞ்சாச்சு, இப்போ வடக்கு நோக்கி நடந்து கொண்டு இருக்கிறோம். விழுப்புரம் வந்து இவ்வளவு நாள் நீங்க பேசுறதுக்கான காரணம் என்ன? இங்க ஏதாச்சும் ட்விஸ்ட் எதாவது அமைஞ்சிருக்கா என்ன? அது நம்ம பலமுறை இப்போ அதாவது இப்போ நான் என்னுடைய சொந்த மாவட்டத்துக்கு போகும்போது வரும்போதெல்லாம் அங்கே இருக்கிற களப்பணியாளர்கள் அவங்கக்கிட்டலாம் கேட்குற போது இப்போ நமக்கு ஒவ்வொரு புது புது தகவல்கள் வருது. அந்த அடிப்படையில் தான் இப்போது எம்பியாக இருக்கக்கூடிய சிவி சண்முகம் வந்து அங்கே எம்எல்ஏவுக்கு நிற்கிறாரு. பொன்முடி அவர்கள் வந்து அங்கே திருக்கோவிலூரில் இப்போ மந்திரி பதவி அவருக்கு இல்லை, அவருடைய மகனை களம் இறக்குறாரு, அவர் எம்பியாக போகிறாரு. இது மாதிரி தகவல்கள்லாம் வருது. விஜய் அவர்களும் இந்த மாவட்டத்தில் சில தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அவருக்கான ஒரு ஒர்க்கு போயிட்டு இருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம். ப்ரிஃபரன்ஸ், ஆமாம், அவரே நிற்கிறதுக்கான அவர் முதல்ல ராமநாதபுரம் சொன்னாங்க, இப்போ வந்து இங்கே தான், அதாவது விக்கிரவாண்டி அவங்க தொண்டர்களுக்கு மத்தியில் இருக்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. அவர் இங்கே இல்லைன்னா சென்னை சேஃப் இல்லை, விக்கிரவாண்டி தான் ப்ரிஃபரன்ஸு அப்படின்னு கேள்விப்படுறோம். ஸோ அப்போ அந்த இதில் நமக்கு வந்து ஒரு அப்படி அவர்கள் நிற்கிற பட்சத்தில் எந்த மாதிரியான வெற்றி வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்றத நம்ம ஒரு களப்பணிக்காக தான் நம்ம இவ்வளோ நாட்கள் அந்த விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டை வந்து அந்த சுற்றி இருக்கிற நீங்கள் சொன்ன மாதிரி டிஸ்ட்ரிக்ட்லாம் பேசிட்டு இருந்தாலும் இதை எடுக்கிறதுக்கு இவ்வளோ நாள் ஆகிடுச்சு. விழுப்புரத்தில் வந்து ஒரு 7 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. 2 வந்து அதிமுக, 1 பாமக, 4 வந்து டிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. இங்க வந்து டிஎம்கே ஏடிஎம்கேவை தாண்டி பாமகவுக்கும் விசிகாவுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஓட்டு இருக்குன்னு சொல்லலாம். இதெல்லாம் களத்தில் நீங்க பார்த்த வரைக்கும் எப்படி இருக்கு? எப்படி கடந்த முறை நாம சில மாவட்டங்களை பேசுகிற போது நம்ம என்ன சொன்னோமோ, அதாவது இந்த மாவட்டத்தை பொறுத்த மட்டும் துணை அமைப்பாக, அதாவது கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பாமக விசிகா அவர்களுடைய செல்வாக்கும் வெற்றி வாய்ப்பு அவர்களுக்கு தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்கிற நிலைமையில தான் இருக்குது. இங்க இருக்கிற 7 சட்டமன்ற தொகுதியில் இப்ப இருக்கிற நிலவரப்படி யார் முன்னணியில் இருக்கிறான்னு நினைக்கிறேன். நம்ம ஒன்னொன்னாவே பார்ப்போம். நம்ம ஒட்டுமொத்தமாக நம்ம சில விஷயங்கள் வந்து பார்க்கும்போது இப்போ 2021 வந்து அங்கே செஞ்சி மஸ்தான் அவர் வந்து மந்திரியாக இருந்தார், இப்போ இல்லை. அதான் அங்கே இந்த கலசாராய மரணங்கள் இதெல்லாம் தொடர்ந்து அங்கே பிரச்சனையாகிட்டு இருந்தனால அவர் வந்து சரியான இன்ஃபர்மேஷன் அங்கே தலைமைக்கு சொல்லலை, அல்லது அதை கட்டுப்படுத்த தவறிட்டார். அவருக்கான இது மாதிரி இவரையும் ஆவடி நாசர் 2 பேரையுமே மந்திரி பதவியிலேருந்து நீக்கப்பட்டு ஆவடி நாசருக்கு திருப்பி கொடுக்கப்பட்டது. ஆனால் செஞ்சி மஸ்தான் இப்பொழுது எம்எல்ஏவாக இருக்கிறார். அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுப்பதே சந்தேகம் அப்படின்னு ஒரு பேச்சு உலாவிட்டு இருக்கு. ஏன்னா செஞ்சி சிவான்னு சொல்லி அங்கே ஜெகதட்சகனுக்கு திரு ஏவாவேலுக்கு தலைமை நிலையத்தில் அவர் இருக்கிறாரு. அவர் வந்து சீட்டு கேட்டுட்ருக்கிறார். அதனால் செஞ்சி சிவாவுக்கு அங்கே வந்து ஒரு வாய்ப்பு இருக்கிறதாக நம்ம அறியப்படுறோம். இது வந்து இதில் பாமக வந்து இந்த இடத்துல ஒரு 2 தொகுதிகளாவது பெற்றுடணும். அதில் செஞ்சி ஒன்றும் மிக மும்முரமாக இருக்கிறார்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மயிலம். இப்போ மயிலத்தில் வந்து கடந்த முறை வந்து விழுப்புரம் தொகுதியில் நின்ன முன்னாள் மந்திரி, அதாவது அதிமுகவில் ரொம்ப செல்வாக்கு இருக்கிற சிவி சண்முகம் அவர்கள் ஒரு 84,000 வாக்குகளை பெற்று லக்ஷ்மணன் அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணி வச்சுருக்கிறாரு. டிஎம்கே லக்ஷ்மணன் அவர் வந்து 99,000 வாக்குகளை பெற்றார். அவர் வந்து தோல்வி தழுவினார். அதுக்கப்புறம் இப்போ ராஜ்யசபா எம்பியாக இருக்கார். ராஜ்யசபா எம்பி ஜூன் 28, 2028 வரைக்கும் அவருக்கு பதவி இருக்குது. ஆனால் இந்த சட்டமன்றத்தில் அவர் போட்டியிடுறார். மயிலத்தில் அவர் போட்டியிடுறாரு. மயிலம் வந்து பாமக வந்து அவங்களும் வந்து இப்போது சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறாங்க, சிவகுமார்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் அன்புமணியினுடைய ஆதரவாளராக இருக்கிறாரு. அதனால் அவர் வந்து அவருக்கான சீட்டு இப்போ 2 சீட்டு எங்களுக்கு கண்டிப்பாக வேணுன்றதை அவர் விக்கிரவாண்டிக்கு போகிறதா நம்ம கேள்விப்படுறோம். அப்புறம் நம்ம விக்கிரவாண்டி நிலவரம் வரும்போது நான் அதை சொல்கிறேன். இப்போ அந்த மாதிரி அதேமாதிரி திண்டிவனம் நீங்கள் குறிப்பிட்டது போல் ஏடிஎம்கேவுக்கு இருக்குது. அங்கே அர்ஜுனன் வந்து இப்போது எம்எல்ஏவாக இருக்கிறாரு. அங்கே டிஎம்கே சீதாபதி அங்கேயும் அங்கே அந்த மாதிரியான போட்டி இருக்குது. சிட்டிங் எம்எல்ஏ அர்ஜுனனுக்கு மீண்டும் அந்த அதாவது அவரே சீட்டு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி வானூர் கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் சக்கரபாணி இப்போ ஏடிஎம்கே கையில் இருக்குது.
அங்கே வந்து விசிக நின்று தோல்வியை தழுவி இருக்குது. விசிக மீண்டும் அந்த வானூர் கேட்குறாங்க, இல்லை கொடுக்கக்கூடாது, அங்கே வந்து டிஎம்கேவில் வந்து புஷ்பராஜ்னு ஒருத்தர் அவருக்கு வந்து சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணனுடைய ஒரு கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவருடைய இப்போ மாவட்ட செயலாளர் அப்படின்னா வடக்கு மாவட்ட செயலாளர்ன்றதில் வந்து லக்ஷ்மணன் இருக்கிறாரு, தெற்கில் கௌதம் சிகாமணி, அதேமாதிரி வடக்கில் வந்து செஞ்சி மஸ்தான் இருக்கிறார். இவங்க இதில் வந்து இவர் வானூர் தொகுதியை நம்ம விசிக கொடுக்கக்கூடாது, ஏன்னா கடந்த முறை நம்ம விட்டு இந்த முறை நம்ம வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி அங்கே வானூரினுடைய நிலவரம் தான். விழுப்புரம் வந்து கடந்த காலங்களில் சிவி சண்முகம் பெரிய அளவில் அங்கே கட்சியை வளர்த்து வச்சுருந்தார். அவரே இப்போ மயிலத்துக்கு போகிறாரு. அவருடைய சகோதரர் ராதாகிருஷ்ணன் வந்து தொடர்ந்து 4 வருடங்களாக அங்கே பணியாற்றி வச்சிருக்கிறார். ரொம்ப ஸ்டாண்டர்டாக அங்கே வச்சுருக்கிறதுனால இங்கே ஏடிஎம்கேவுக்கு யார் வராங்கன்னா, விக்ரவாண்டி வந்து இப்போ பாமகவுக்கு நகர்த்துறாங்க இல்லையா, பாமக ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்கிறாங்க. அங்கே வந்து முத்தமிழ் செல்வன், அவர் ஒரு செல்வாக்கு மிக்கவர். கடந்த முறை அவர் வந்து விக்ரவாண்டியில் நின்று தோல்வியை தழுவினார். அப்போது புகழேந்தி வந்து வெற்றி பெற்றார். அது இடைத்தேர்தல் வந்துச்சு. அவர் ஏப்ரல் 6, 2024 இறந்துட்டார். இறந்தவொடனே ஜூன் மாதம் தேர்தல் வருது. அன்னியூர் சிவா வெற்றி பெற்றிருக்கார். அதனால் டிஎம்கேவில் மீண்டும் அன்னியூர் சிவாவுக்கு, ஏன்னா ஒரு குறுகிய காலத்தில் தான் அவர் அங்கே எம்எல்ஏ இருந்திருக்கிறார், அதனால் அன்னியூர் சிவாவுக்கு மீண்டும் வாய்ப்பு இருக்கிறது. இங்கே வந்து அன்னியூர் சிவா டிஎம்கேவில் நிற்கிறாருன்னா ஏடிஎம்கே வந்து பாமகவுக்கு கொடுத்துட்றாங்க. அப்போ இவர் முத்தமிழ் செல்வன் வந்து விழுப்புரத்துக்கு போகிறாரு. இப்படி அவங்க தொகுதிகளெலாம் திட்டமிட்டிருக்கார். திருக்கோவிலூர் அது வந்து அதுவும் வந்து கடந்த முறை வந்து 2021 வடிவேல் ராவணன், அவர் தெரியும், காணாமலாம் போயிட்டாரு. ராமதாஸ் வந்து ஸ்டேஜ்லேயே சொன்னார், பொருளாளராக இருக்கிறாரு, இன்றைக்கி அன்புமணி ஆதரவாளராக இருக்கிறாரு. அங்கே பிஎம்கேவுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பில்லை, ஏடிஎம்கே நிற்கிறதுக்கு தான் அங்கே ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் திமுக தரப்பில் கௌதம சிகாமணி அங்கே நிற்கிறார். அவருக்கு கௌதம சிகாமணி நிற்பதாகத்தான் தொகுதியில் தெரியுது. இன்னும் இந்த முறை அவர் கள்ளக்குறிச்சியில் எம்பியாக இருந்தார், எம்பி சீட்டை அவர் கொடுக்கல. இப்போ பொன்முடிக்கு என்ன நடந்துட்டு இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவர் மேலே வந்து அதாவது தகுதி நீக்கமே செய்யப்பட்டு, அந்த குறுகிய காலத்தில் எம்எல்ஏ தகுதி நீக்கமே செய்யப்பட்டு தேர்தல் வருமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆச்சு. அதனால் இந்த முறை வந்து அவரை நம்ம ஏன் வந்து ராஜ்யசபாவுக்கு அனுப்பிடுறோம், 4 ராஜ்யசபா வந்து டிஎம்கேக்கு வருது, அதனால் அதை அங்கே அனுப்பிடலாம். இப்போ பிடிஆர் பழனிவேல்ராஜனே அப்படி பிளான் பண்ணாங்க, அவருக்கு வேணாம், அவர் நம்ம ராஜ்யசபாவுக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு. ஆனால் அந்த ஒரு குட்வில் டிஎம்கேவுக்கு தேவை, ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் தேவை, சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள், கல்வி கொள்கை இதெல்லாம் பேசுறதுக்கு வேணும்னா அவர் மீண்டும் வந்து மதுரை மத்தியிலேயே பிடிஆர் நிற்கிறாரு. ஆனால் பொன்முடி அவர்கள் வந்து எம்பியாக நம்ம அனுப்பிடலாம் அப்படின்ற திட்டம் இருக்குது. இதுதான் இல்லை, அதுக்காக அவருக்கு மந்திரி பதவி இல்லை, அது சர்ச்சை பேச்சுக்காக இல்லை, அவர் மீது சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது. அது வந்து அவர் தண்டனை பெற்றார், மீண்டும் போய் ஜாமீன் போய் கேட்டு வாங்கிட்டு வந்தார். இப்போ அந்த வழக்கு இருக்குது, அது எந்த நேரத்துலையும் அவருக்கு சிக்கலாகலாம். அப்படி இருக்கும்போது நாம் ஏன் அவருக்கு வந்து கொடுத்து போர்ட்ஃபோலியோ வச்சுட்டு இருந்து அதை இறக்கி அந்த மாதிரிலாம் ஏன் பண்ணுவோம். ஆனால் அவர் ஒரு முக்கியஸ்தர், ஒரு சீனியர் இதில் இருக்கிற ஒரு, அதாவது பல விஷயங்களை தவிர்த்துட்டு பார்த்தா திமுகவினுடைய ஒரு கொள்கை முகமாக இருக்கக்கூடியவர். அதெல்லாம் பேசணும்னு நினச்சா அவர் ஒரு கல்லூரி பேராசிரியர் இருந்தவர். திமுக தொடர்புடைய ஒரு பேச்சுக்களை தூக்கி நிறுத்துறதுக்கு அவர் தேவைப்படுவார். அதனால் அவர் எம்பியாக கொடுப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறதாக நம்ம பார்க்கலாம். எல்லா மாவட்டத்திலும் இருக்கிறது போல விழுப்புரம் மாவட்டத்திலையும் பல பிரச்சனைகள் இருக்குது. முக்கியமாக ஜாதிய பூசல்கள். மேல்பாதி கிராமம் வந்து தமிழ்நாடு ஒத்துப்பாச்சு. இங்கே வந்து திமுக வந்து சரியான நடவடிக்கை எடுக்கல, சட்ட ஒழுங்கு பிரச்சனை மட்டும் இதுக்காக கோயிலை மூடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சார்பாகவும் போகாம எந்த ஆக்ஷன் எடுக்காம டிஎம்கே இந்த பிரச்சனை கோட்டை விட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இந்த பிரச்சனை தேர்தலில் எதிரொலிக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அங்கே வந்து இந்த பிரச்சனைகளை பெரிதுபடுத்தக்கூடிய இடத்துல வந்து விசிகா இருக்காங்க, விசிகா டிஎம்கே கூட்டணியில் இருக்குது. அதனால் அதை பெருசுப்படுத்துவதற்கு வாய்ப்பில்லை. அவங்க வந்து அவங்களுடைய தொகுதி, அவங்க வந்து ரவிக்குமார் எம்பி அவர்கள், ரவிக்குமார் எம்பி பார்த்திங்கன்னா இப்போ ஆக்சுவலி நீங்கள் பார்த்திங்கன்னா விழுப்புரம் வந்து பாமக சேர்ந்ததுனால ஏடிஎம்கேவுக்கான வாய்ப்புகள் தான் வலுவாக இருக்கிறதா தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் எம்பி 2024 எம்பியில் கூட பார்த்தீங்கன்னா அவர் எழுத்தாளர் ரவிக்குமார் அவர்கள் 4,77,000 வாக்குகளை பெற்றார். பாக்கியராஜ் அவர்கள் 4 லட்சம் வாக்குகளை பெற்றார். பிஎம்கே முரளி சங்கர் வந்து 1,81,000 வாக்குகளை பெற்றிருந்தார். அங்கே வந்து இயக்குனர் களஞ்சியம் அவர்கள் நின்னால் அவர் வந்து ஒரு 57,000 வாக்குகளை பெற்றார். இப்போ இவங்க எல்லாருமே சீட்டு கேட்குறாங்க. ஏடிஎம்கேவில் ஒரு பாக்கியராஜ் கேட்குறாரு, பிஎம்கேவில் முரளி சங்கர் கேட்குறாரு. அவங்களுக்கு யார் ஆதரவாளர்கள்னு எப்படி சீட்டு பெறணும்னு தெரில. களஞ்சியம் அவர்கள் இங்கே நம்ம 1000 வழக்கில் நிற்கிறதா நம்ம கேள்விப்படுறோம், அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னு பார்க்குறோம். அதேமாதிரி 2வது முறை அன்னியூர் சிவா நிற்கிற பொழுது அங்கே வந்து நாம் தமிழர் நின்ன அபிநயா அவங்கள வந்து விழுப்புரத்திற்கு களமிறக்கிறதுக்கும் திட்டமிட்டுருக்கிறாங்க. அவங்க அதுக்கான ஒரு லிஸ்ட் அவர் தான் அப்பப்போ தொகுதி பெயர்கள் எல்லாம் அவர் அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாருல்ல. அவங்களுக்குன்னு ஒரு தனி செல்வாக்கு. கடந்த காலங்களில் அவர் வந்து ஈவன் மேல்பாதியாகட்டும் இதில் அவர் குரல் கொடுத்தது. ஆனால் அந்த வாக்குகள்லாம் விஜய் வருகையில் நிற்குமா அப்படின்றது நம்ம தேர்தல் தான் பார்க்கணும். விழுப்புரத்தில் மற்ற பிரச்சனைகள் களத்தில் பார்த்த வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள்? இல்லை, நம்ம விழுப்புரம் வந்து எப்படின்னா ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது,
தமிழ்நாட்டில் பின்தங்கிய மாவட்டங்களில் ஒன்று அதிக மக்கள் தொகை கொண்டதாக இருந்தது. இப்போ கள்ளக்குறிச்சி பிரிக்கப்பட்டதுனால அதனுடைய ஒரு வருவாய் மாவட்டம் அந்த மாவட்டத்துக்கு சேருவதற்கான இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அங்கே வந்து நீங்கள் பல விஷயங்களுக்கு இப்போ ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு இது எல்லாமே அவங்க ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டில் வந்து ஒரு ஜாதிய பூசல்கள் வந்துட்டால் அது பெரிய பிரச்சனை ஆயிருன்றது காரணத்துக்காகவே ஏனோ வரல. உளுந்தூர்பேட்டையில் ஒரு பெரிய சிப்காட் வச்சாங்க. அந்த உள்ளூர் தொழில்கள் என்ன, உள்ளூர் கட்டமைப்பு, பேரூராட்சி, ஊராட்சிகளுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய குறைகள், இதுதான் அங்கே நம்ம பெரிய அளவில் பார்க்குறோம். நல்ல விவசாயம் இருக்கிற இடம், நல்லா வந்து பார்த்தா அப்படி வந்து பின்தங்கிய மாவட்டமாக இருக்கும். ஆனால் ஒரு நீர்வளம் இருந்துச்சுன்னா நல்ல நெல் விளைச்சல் இந்த மாதிரி விவசாயங்கள்லாம் இருக்கிற இடம். அவங்களுக்கும் இயற்கையாக அந்த நெல் பாதுகாக்கிற இடம், இயற்கை பேரிடர்கள், விவசாய பிரச்சனைகள், இதெல்லாம் தான் ஒட்டுமொத்தமாக இருக்குது. ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி பெருசாக இல்லைன்ற குறை வந்து நம்ம பார்க்குறோம். ஆனால் தேர்தல்களில் எதிரொலிக்கிற அளவுக்கு இல்லை. இங்கே வந்து சோசியல் இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணக்கூடிய இடமா தான் நம்ம பார்க்க நேரிடுது. விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற 7 தொகுதிகளில் வந்து இப்போ யார் முன்னணியில் இருக்கான்னு நினைக்கிறீங்க? நம்ம முன்பே குறிப்பிட்டோம், விஜய் அவர்கள் வந்து இங்கே பெரிய அளவில் இம்பேக்ட் பண்ணுறாரு. இல்லை அப்படி இல்லை, அவர் இம்பேக்ட் பண்ணுறாரு. அந்த இடத்துல வந்து 2ஆம் இடத்தை பெரும்பாலான இடங்கள்லாம் அவர் இந்த மாவட்டங்களில் பிடிப்பார் அப்படின்னு. எப்படின்னா அதிமுகவிற்கும் சில தொகுதிகள் டிவிகேவுக்கும் போட்டி இருக்குது, சில தொகுதியில் திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் இடையில் போட்டி இருக்குது. அப்படித்தான் நம்ம இப்போ எடுத்துக்க முடியும். இப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷூராக வந்து டிஎம்கே வந்து இப்போ விக்கிரவாண்டி, விழுப்புரம், செஞ்சி இந்த 3 இடங்களில் டிவிகே ரொம்ப பலமாக ஒர்க் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்க தொண்டர்கள் முழுமையாக நம்புகிறாங்க. இங்கே வந்து விக்கிரவாண்டியில் தான் வந்து விஜய் அவர்கள் நிற்க போகிறார் அப்படின்றத முழுமையாக நம்புகிறாங்க. அதனால் விக்கிரவாண்டி வீசாலையில் அவர் முதல் மாநாட்டை போட்டார் என்பதற்காக மட்டுமல்ல, அங்கே இருக்கிற சிம்டம்ஸ் அப்படி தான் தெரியுது. ஸோ இப்போ களமிறங்குவதற்கு வென்றால் வென்றுவார், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கடந்த காலங்கள் இந்த 2-3 திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் இந்த மாவட்டங்களில் தான் இப்போ விஜயகாந்த் அவர்களும் கவனம் செலுத்தினார். அது ஏன்னு தெரில. ஒருவேளை அவங்க வந்து தலித் மக்கள் மற்றும் வன்னியர் மக்களுக்கு மத்தியில் தான் நம்மளால் ஊடுருவ முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ராமதாஸ் அவர்களே ஒரு மாதிரி சலிச்சிருந்திருக்காரு. என்ன இப்படி இருக்கீங்க, எல்லாம் வந்தால் ஒரு நடிகர் வந்து நடிகர் பின்னால் போகிறீங்க, நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டுமானங்களை செஞ்சு வச்சுருக்கோம், ஆனால் நீங்கள் வந்தோடனே உடச்சிட்டு போயிடுறீங்கன்னு அவங்க திட்டுறாங்க. இப்போ இன்றைக்கி விசிகே இளைஞர்களை நோக்கியும் தொல் திருமாவர்கள் அப்படி தான் பேசுகிறாரு. இன்றைக்கி வந்து ஒரு நடிகர் நின்னால் போகிறாங்கன்னு ஒரு ஓப்பனாகவே வருத்தப்படுறாரு. அந்த மாதிரி இப்போ வருத்தப்படாமல் திட்டூர் வந்து சீமான் மட்டும்தான் திட்டிகிட்டு இருக்கிறாரு தவிர அங்கே வந்து அவர் எல்லாத்தையுமே செதுக்கிறார். ஏடிஎம்கே, டிஎம்கே எல்லாத்துலேயுமே அவருடைய ஓட் பேங்க் இருக்குது. அதை எப்படி அவர் அறுவடை செய்ய போகிறாருன்னு நம்ம பல காணொலிகளில் குறிப்பிட்டது போல் இங்கே வந்து ஒரு விக்கிரவாண்டியில் அவர் நின்னால் அவருக்கான வெற்றி வாய்ப்பு ஒன்றும் மாற்றுவதற்கு இல்லை. அவர் 3 இடங்களில் அவங்க சேலஞ்ச் பண்ணுறாங்க. திண்டிவனம் மாதிரி இடத்துல மீண்டும் ஏடிஎம்கேவே லீடிங்கில் இருக்காங்க. வானூர் தொகுதியிலையும் அப்போ ஒரு பெரிய கடுமையான போட்டி வந்து இருந்தாலுமே கூட அங்கேயும் வந்து டிஎம்கே வந்து ஒரு டஃப் கேண்டிடேட் புஷ்ராஜ் மாதிரியான ஒரு மேலிடத்தில் ஆதரவு பெற்ற ஒருத்தர் நின்றான்னா அங்கே அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நிரம்ப இருக்கிறது. டிஎம்கே உறுதியாக அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா திருக்கோவிலூரில் அவங்களுக்கு வந்து வலுவாக இருக்கிறாங்க. விழுப்புரத்துலேயும் அவங்களுக்கு வந்து ஒரு ஷூரா இவங்க வந்து வெற்றி பெறுவாங்க. இப்போ நம்ம 2 பிரித்து நான் சொல்லியிருக்கேன். இதில் எல்லாம் ஒரு 3-4 தொகுதியில் தேர்தல் முடிவுகளை பாருங்கள். விஜய் 2ஆம் இடம் வருவார். அதாவது பல இடங்களில் டிவிக்கு 2ஆம் இடம் வரும். விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டியில் விஜய் நிற்பாருங்கிறது ஒரு பிரேக்கிங் நியூஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2ஆம் இடம் பெறுவார் விழுப்புரத்தில் நிறைய தொகுதிகள்னு சொல்லியிருக்கீங்க சார். விழுப்புரம் மாவட்டத்தில் தேர்தல் அறிவிப்புகள் வர நம்ம தொடர்ந்து இந்த தொகுதி குறித்து பேசுவோம். உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். அறம் தமிழுடன். நன்றி.